ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். கருப்பு கவுனி அரிசி நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சு காலையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இவர் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அந்த கருப்பு கவுனி அரிசியை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை ஒரு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் மைய அரைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கஞ்சி வச்சு சாப்பிடும்போது கஞ்சி மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்காது. இதை மிக்ஸி அரைச்சி எடுத்ததை நம்ம குக்கரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 10 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அவ்வளோதான். இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.